100 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஓபன் ஏஐ நிறுவனம் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அந்நிறுவனத்தை விட்டு வெளியேறிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுசீர் பாலாஜி அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக அமெரிக்க காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாட் ஜிபிடி போன்ற பல தகவல் பரிமாற்ற முறையை ஓபன் ஏஐ நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதில் சுசீர் பாலாஜிக்கு முக்கிய பங்கு உண்டு. சுசீர் பாலாஜி அந்நிறுவனத்தில் 4 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு ஓபன் ஏஐ நிறுவனம் பிரைவசி பாலிசியை மீறி செயல்படுவதாகவும் இதனால் பல நிறுவனங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் எனவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டி அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் சுசீர் பாலாஜியின் குற்றச்சாட்டை மறுத்த ஓபன் ஏஐ நிறுவனம் இணையதளத்தில் உள்ள பொதுவான தகவல்களையே பயன்படுத்துவதாக விளக்கம் கொடுத்தது. இந்த சூழலில் சுசீர் பாலாஜியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அவரது நண்பர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள சுசீர் பாலாஜியின் வீட்டிற்கு சென்ற காவல்துறை அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளது. ஓபன் ஏஐயை குற்றம் சாட்டிய சுசீர் பாலாஜி மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டது உலக அளவில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. மேலும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீதான வழக்குகளில் சுசீர் பாலாஜி ஒரு முக்கிய சாட்சி ஆவார்.